அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாளத்தை நேரில் பிரசனம் ஆக வைக்கக்கூடிய வேதாள வசிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த வேதாளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்வர அம்சம் பெற்றது. இந்த வேதாளம் பார்த்திங்கன்னா காளியுடைய முக்கிய பரிவார தெய்வங்களில் முதல் இடம் பெற்றது பார்த்திங்கன்னா இந்த வேதாளம், சரிங்களா. அதாவது காளியுடைய 64 படை பரிவாரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வேதாளம்ங்கிறது உண்டு, சரிங்களா. இந்த வேதாளங்கள் பார்த்திங்கன்னா நிறைய அம்சங்கள் இருக்குது. அந்த வேதாளத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேதாளம் பார்த்திங்கன்னா மகா வேதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை, சரிங்களா. சரி, இந்த தேவதையை நம்ம சித்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாயாஜால வித்தைகளை பூராமே நம்மளுக்கு காட்டும். இருந்த இடத்துல இருந்து ஒரு பொருளை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை நேரடியாக உங்கள் கைக்கு வர வைக்கும், சரிங்களா. இதை பார்த்திங்கன்னா நிரந்தரமாகலாம் அதை பயன்படுத்த முடியாது. அதை ஒரு கணத்துக்கு மட்டும்தான் அந்த விஷயங்களை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும், சரிங்களா. இந்த வேதாள விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேதாளத்தோட என்னென்னா சகல விதமான பூத பிரேத பேய் பிசாசுகளுமே இருக்குமா, சரிங்களா. அப்போனா இந்த வேதாளத்தை நம்ம விஷயம் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா மயானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துருதேவதைகளும் பூத பிரேத பேய் பிசாசுகளுமே உங்கள்கிட்ட ஏவல் பண்ணி கேட்டு அடிப்பணிஞ்சு நிற்குமா. எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட அடிப்பணிஞ்சு நிற்குமா. இந்த வேதாளத்தை வசியம் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா எதிரியை அழிக்கக்கூடிய விஷயங்கள், சரிங்களா, எதிரிக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை பூராமே துல்லியமாக குறித்த நேரத்தில் வேலை செய்யும், சரிங்களா. ஏன்னா ஏவல் பணிகளை பூராமே செய்ய காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. அதனால தான் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வேதாளத்தை நம்ம விஷயம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா முக்காலத்தையுமே உள்ள தேவ ரகசியங்களை பூராமே சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு, சரிங்களா. அந்த எதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், எதிரி என்ன உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் எந்த வழியில் போகிறான் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் இந்த தொழில் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இதை ரகசியமாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த பெரிய பெரிய ஷேர் மார்க்கெட்டிங், சரிங்களா, ஒரு இடத்துல உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி தொழில் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன், அவன் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பூராமே சொல்லி கொடுத்துப்போம், சரிங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னா இந்த வேதாள விஷயம்தான், சரிங்களா. இந்த வேதாள விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா செல்வத்தை குமிச்சிரும், சரிங்களா. செல்வத்துக்கு நம்மளுக்கு குறைவே வைக்காது. ஏதாவது ஒரு வழிகளில் செல்வத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அது பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய வழியில் இருந்து தான் வருமா அப்படின்னா கிடையாது. ஏதாவது ஒரு வழிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் இந்த செல்வ விஷயத்தையுமே கொடுத்து உங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை இந்த இதெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிறோம், சரிங்களா. ஆனால் வேதாள விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, சரிங்களா. சரி, இந்த வேதாள விஷயத்தை பூஜையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வேதாள விஷயம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய அந்த நாளில் தான் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த வேதாளத்தை வசியம் பண்ணுறதற்கு நம்மளுக்கு ஒரு உருவம் தேவைப்படும். உருவம் இல்லாமல் வேதாள வசியம் ஆகாது. இந்த உருவத்தை பார்த்திங்கன்னா மண்ணால் ஆன உருவத்தில் இந்த வேதாளத்தை உருவத்தை செஞ்சுக்குங்க, சரிங்களா. மண்ணில்னா இந்த மண்பாண்டம் செய்வாங்கள்ல அவங்கள்ட்ட செஞ்சு வாங்கினாலும் சரி, இல்லை நீங்களே களிமண்ணில் நீங்கள் செஞ்சு அந்த உருவம் வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த உருவத்தை நீங்கள் பூஜைக்கு செஞ்சு தயார்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த உருவத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு பிராண பிரதிஷ்டை கொடுக்கணும். முக்கியமாக பிராண பிரதிஷ்டை கொடுத்தாத்தான் அது வேலை செய்யும், சரிங்களா. பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை ஒரு 108 தடவை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஜபம் பண்ணுங்கள். 108 தடவை ஜபம் பண்ண பிறகு இந்த பௌர்ணமியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய பூஜை ரூமில் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இந்த கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத சமயத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை ரூமில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தனியான இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. உங்களுடைய தோட்டம், உங்களுடைய ஏதாவது காடு, ஏரி, குளம், மயானம், சரிங்களா, பாழடைந்த கோயில்கள், வழிபாடு இல்லாத கோயில்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறலாம். இப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த பூஜையை என்ன செய்யணும்னா இந்த பௌர்ணமியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு தலை வாழை இலை ஒன்று விரித்து நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு படையலாக பார்த்திங்கன்னா
தென்னம் மரத்துடைய பாலை இருக்குது பாருங்கள், அதோடைய பூவை அந்த தலைவாழை இலையில் வைக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா கல், சரிங்களா, சாராயம், சுட்ட ஈரல், சரிங்களா, அவல், பொரி, கடலை, வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு, மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு அந்த தலைவாழை இலையில் அந்த வேதாளத்துக்கு படையல் வச்சு நீங்கள் ஒரு விளக்கு ஒன்று பொருதி வச்சு, நெய் விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு பூஜை தூப தீபம்லாம் காட்டி பூஜை போட்டுருங்க. அதன் பிறகு செவ்வரளி பூவை எடுத்து வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஏற்கனவே மண் பொம்மை செஞ்சு வச்சுருப்பீங்க பாருங்கள், வேதாள உருவம், அதுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த மந்திரத்தை சொல்லி 108 தடவை அர்ச்சனை பண்ண பிறகு தியானத்தில் அமர்ந்து நீங்கள் இந்த வேதாளத்தை அழைக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தியானத்தில் அமர்ந்து சொல்லணும். இப்படி ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் மொத்தம் 21 தினங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வேதாளம் நேரில் வந்து உங்களுக்கு பிரசனமாகி நீங்கள் வேண்டிய வரத்தை உங்களுக்கு அது கொடுக்கும். அதன் பிறகு அந்த செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மண் பொம்மையில் ஐக்கியமாயிரும், சரிங்களா. அதன் பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை 3 தடவை மனசில் நினச்சி நீங்கள் என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் நேரில் வர வச்சுக்கிறவும் முடியும். உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்கள் சாதிச்சுக்கிறவும் முடியும். அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த வேதாள விஷயம்தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த வேதாள விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மாந்திரீகத்தில் இது போல் தேவதைகளை நீங்கள் வசியம் எடுக்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அதற்குண்டான முறைகளை, அதற்குண்டான குரு தட்சணையை செலுத்தி நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். நன்றி, வணக்கம்.